ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷுர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். இந்த பதிவு அற்புதமான ஒரு பதிவு. இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானின் வக்ரம். அதுவும் இப்போதான்யா அதிசாரமாக வந்து கடகத்தில் வந்து உட்காந்தார். உடனே வக்ரம் அடைகிறார். உடனே 18/10 தான் வந்தார். 11/11/2025 முதல் 5/12/2025 வரைக்கும் இந்த குரு பகவான் கடகராசியில் வக்ரம் அடைகிறார். அதே இடத்துல புனர்பூசம் 4ஆம் பாதம் 4ஆம் பாதத்திலே வந்து அப்படியே உச்சம் அடைஞ்சு உட்காந்து இப்போ அங்கேயே வந்து வக்ரம் அடைகிறார். கிட்டத்தட்ட 26 நாட்கள். அதுக்கப்புறம் அப்படியே வக்ரகதியிலேயே வந்து மிதுன ராசிக்கு போகிறார். குரு பகவான் அப்படிங்கும்போதே தனக்காரகன், புத்திரக்காரகன். ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம், சுப கிரகம். இந்த சுப கிரகம் வக்ரமடைகிறார் அப்படிங்கும்போதே சில ராசிகளுக்கு நன்மையும் சில ராசிகளுக்கு ஒரு பாடங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார். ஆனாலும் எந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சாலுமே பார்வை அப்படிங்கிறது மாறாது. இந்த பார்வை அப்படிங்கும்போதே 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் 7ஆம் பார்வையாக மகர ராசியையும் 9ஆம் பார்வையாக மீன ராசியையும் பார்வையிடுகிறார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த வக்ரம் அப்படின்னா என்ன? அதிசாரம் அப்படிங்கிறது வேகமாக முன்னோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு. வக்ரம் அப்படிங்கிறது அப்போ பின்னோக்கி போகக்கூடிய அமைப்பு. அப்படின்னா இதில் என்னென்னா ஒரு மாயமான ஒரு தோற்றம் தான் வக்ரம்ங்கிறது. இந்த வக்ரம் வந்து சூரிய பகவானோட நிலையை பொறுத்து தான் இந்த கிரகங்களுக்கு வக்ரம் கிடைக்கிறது. இப்போ இந்த குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு எப்போ சூரிய பகவான் வராரோ அப்போ தான் இந்த குருவுக்கு வக்ரம் கிடைக்கிறது. இப்போ சூரியன்லேருந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம். கிட்டத்தட்ட 11/11/2025 விருச்சிக ராசிக்கு வர காலகட்டம் தான் அவர். அப்போ விருச்சிக ராசிலேருந்து எண்ணி வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி 9ஆம் இடம். அதே சமயம் இங்கேருந்து எண்ணி வந்தீங்க 5ஆம் இடம். 5, 6, 7, 8 அந்த வகையில் வரும்போது 9ஆம் இடம் வர வரைக்கும் வக்ரம் தான் இருப்பார். அதுக்கப்புறம் தான் வக்ர நிவர்த்தி அடைவர். முழு பலம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம். இதுக்கு ஒரு சாதாரணமாக சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, வக்ரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பஸ்ஸில் நம்ம போயிட்டே இருக்கோம். பஸ்ஸு செம ஸ்பீடு, நல்ல ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கு. அதுவும் ஹைவேஸ் நல்லா போயிட்டுருக்கு. பின்னாடியே ஒரு பஸ் வேகமாக வந்து நம்மளை ஒட்டி வருது. 2 பஸ்ஸும் ஒரே மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம இந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த பஸ் இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் லைட்டாக பாருங்கள், நம்ம பஸ்ஸு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். 2 ஒரே வேகத்தில் தான் போயிட்டுருக்கு, 2 அது தான். ஆனால் நமக்கு ஒரு லைட்டாக ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் அப்படியே பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும், இது முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் 2மே மாயை தான், 2ம் ஒரே வேகத்தில் தான் போயிட்டுருக்கு. இதுதாங்க எக்ஸாம்பிள். அதோட மாற்றம் பயணங்களில் எதுவுமே இல்லை. அந்த நட்சத்திர சாரத்திலேயே தான் இருக்குது. நட்சத்திர சாரத்திலேயே வரப்போகிறாரு, அவ்வளோதான். எல்லாமே அதே தான். ஆனால் இந்த வக்ரம்ங்கிறது ஒரு மாயை, பின்னோக்கி போகக்கூடிய ஒரு மாயை. அந்த மாதிரி அப்போ பலன்கள் மாறாது. வக்ரம் அப்படிங்கும்போதே சில பலன்கள் மாறும். ஏன்னா ஒரு இடத்துல ஆட்சி உச்சம் அப்படிங்கும்போது அது ஒரு பலன், வக்ரம் அது ஒரு பலன், வக்ர நிவர்த்தி அது ஒரு பலன். சாதாரணமாக ஒரு பயிற்சி, இப்போ குரு வந்து ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு வந்தார், அது ஒரு பலன். ஆனால் அதே மிதுன ராசிலேருந்து அதிசாரமாக கடகராசிக்கு வந்தது, அது ஒரு பலன். இந்த கடகராசியிலேயே வக்ரம் அடைகிறது அது ஒரு பலன். அந்த கடகராசிலேருந்து வக்ரம் அடைந்து மிதுன ராசிக்கு வர்றது அது ஒரு பலன். அதே மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறது ஒரு பலன். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இது இந்த வக்ரம், அதிசாரம் இந்த மாதிரி வர கிரகங்களுக்கு தான் உண்டு. அந்த வகையில் இந்த குரு பகவான் கடகராசியில் உச்சமடைந்து இப்போ வக்ர கதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார்.
ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய வியூஸ் நிறைய பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 10 நிமிஷம் அப்படின்னாலும் இந்த 10 நிமிஷமும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு இதில் ஒரு விஷயம் கிடைக்கும். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த விஷயம் அதுக்குள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் எல்லாமே கம்ப்ளீட்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு விஷயம் தெரியும். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதே சமயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மேஷராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது குரு பகவானின் அதிசார வக்ரம். அதிசாரமாக கடகத்துக்கு வந்து வக்ரம் அடைகிறார். இந்த குரு பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். 9ஆம் வீட்டு அதிபதி, 12ஆம் இடத்து அதிபதி. ஏன்னா காலச்சக்கர தத்துவத்தின்படி நீங்கள் தான் முத ராசியே. அப்போ அதே தான் பாக்யாதிபதி விரையாதிபதி உங்களுக்கு குரு பகவானாக அமைகிறார். சாதாரணமாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு தந்தையாரோட ஆதரவு, அனுகூலம், ஆசீர்வாதம் எல்லாமே இருக்கும். நிறைய பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டு. கண்டிப்பாக மேஷராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னாக்க 99% சொந்த வீட்டில் தான் இருப்பீங்க. இல்லை ஒரு மனையாவது இருக்கணும், இல்லை வீடாவது இருக்கணும். ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு இது. இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகம் வந்து கொஞ்சம் ஒரு ட்ரபிளில் இருக்குதுன்னு அர்த்தம். மற்றபடி மேஷராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் நான் உறுதியிட்டு சொல்லுவேன், கண்டிப்பாக ஒரு சொத்தில் இருப்பீங்க, ஒரு சொத்து வாங்கியிருப்பீங்க. அந்த வகையில் சுகாதிபதியும் விரையாதிபதியுமான இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே வக்ரம் அடைகிறார் அப்படிங்கிறது சுகஸ்தானத்தில் வக்ரம் அடைகிறார். 4ஆம் இடம். 4ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் இடமாற்றம், வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சது. எதிர்பாராத ஒரு முன்னேற்றம், எல்லாமே அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இப்போ வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைகிறார் அப்படிங்கும்போது மேற்கொண்ட விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் முக்கியமாக உறவினர்கள்ட்ட அனாவசியமான வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு இதெல்லாம் வேண்டாம். அதாவது சில பேர் வந்து உங்களை பற்றி பேசுவாங்க, நீங்கள் அதை பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட் அடிச்சிருப்பீங்க, அந்த கமெண்ட் வந்து வேறு மாதிரி போய் ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. அதுமாரி சில பேருக்கு சொத்து சுகம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சொத்து சுகம்னு என்ன, வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கவனமாக வாங்கணும். வில்லங்கம் இல்லையா அப்படின்னு பார்த்து வாங்கணும். அதேமாரி இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். நிறைய பேருக்கு வீடு மாற்றம் கிடைக்கும். இந்த வீட்டை விட்டுட்டு அப்படி வேறு வீட்டுக்கு போகலாமா, இல்லை உங்கள் சொந்த வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஆனால் திட்டம் போட்டு போகணும். சரியா? ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக முடிவெடுக்கணும். உத்தியோகத்தில் ஒரு மாற்றங்கள் இருக்கலாம், வேலை பளு இருக்கலாங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், 11ஆம் இடத்துல ராகு தான் உங்களை பெரிய பிரம்மாண்டமான ஒரு யோகத்தை கொடுத்துட்டு இருக்கார். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு, கேது இவங்களாம் இருந்தால் ரொம்ப விசேஷம். அவங்க தான் உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணி போகிறது நல்லது. எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். திடீர்னு எதிர்பாராத வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பிதுரார்ஜிய சொத்துக்கள் அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இதுதான் இருக்குது, வாய்தா வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே தள்ளிகிட்டே போகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா இல்லை அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா தெரியாது. ஏன்னா வாய்தால தான் போயிட்டு இருக்கும், தள்ளுன்னு தள்ளிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தாலும் பார்வை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் வக்கரமடைஞ்சாலும் உங்களோட அஷ்டம ராசி 5ஆம் பார்வையை பார்க்குறது ரொம்ப விசேஷம். உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி சின்ன வியாதி அது எல்லாருக்குமே வருங்க. உடல்னு இருந்தாலே வியாதி வரும். வியாதி வந்து சொஸ்தமாகும். அந்தமாதிரி சரியாகிறதுக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. மனசில் ஒரு சந்தோஷமாக இருக்கும், எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு முடிகிறதே அப்படின்னு சொல்லி. அடுத்தபடியாக 7ஆம் பார்வை அப்படிங்கும்போது உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார். ரொம்ப அற்புதம். ஜீவனம் விருத்தி அடையும். அதாவது எப்போவுமே உழைத்தால் அந்த உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. அது யாராக இருந்தாலும் சரி, 12 ராசிக்காராலும் இருந்தாலும் சரி, நம்ம உழைச்சோம் அப்படின்னா உழைப்பு வீண் போகாது. உழைப்பு வீண் போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட ஜாதகம் கட்டங்கள் ஏதாவது மாற்றங்கள் இருக்கும், தசாபுக்தி அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. உழைப்பு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும். ஸோ உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பாங்க. ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க. அடுத்தபடியாக சூப்பராக
12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக 12ஆம் இடம். இந்த 7.5 ஆரம்பிச்சதுலேருந்து ஏகப்பட்ட செலவுகளை சமாளிக்க போராடுறீங்க பாருங்கள். அந்த போராட்டம் பார்த்திங்கன்னா அப்பா பெரிய போராட்டமாக இருக்குது. இந்த மகாபாரத யுத்தம் கூட 18 நாளில் முடிஞ்சிடுது என்ன. ஆனால் உங்கள் யுத்தம் முடியவே இல்லை, போயிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது? ஆனால் விரயஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அவர் வக்கரகதி அடைஞ்சு அவரை வந்து இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக அவரை பார்க்குறார். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு விரயங்கள் சுப விரயங்களாக அமையும். எல்லாமே விரயம் வந்து கண்டிப்பாக இந்த விரயத்துக்காகவே நீங்கள் வந்து இருக்கிற பேங்க் பேலன்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். 1. 2வது கடன் வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். சில பேருக்கு வேறு வழி இல்லை, அப்போ கடனை வாங்கி அந்த செலவை மீட் அவுட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டம் இந்த குரு பகவான் வக்ரகதியில் உங்களுக்கு கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு காலம். இதெல்லாம் நம்ம வந்து கவனமாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலை செய்கிறது நல்லது. என்ன பண்ணணும்? தினந்தோறும் நீங்கள் ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமியே நமக, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமியே நமக. அதேமாரி சென்னையில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த பாம்பன் சுவாமிகளை போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். திருவான்மியூரில் இருக்க பாம்பன் சுவாமிகளை போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். குரு மகான்கள் தான், சித்தர்கள் தான், அவங்க தான் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் பாக்யாதிபதியும் விரையாதிபதியுமான குரு பகவான் உங்களது சுகஸ்தானத்தில் வக்கரமடைந்தாலும் சில அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.